ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொக்கோ பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்குங்க. இப்போ நான் இன்னும் கேஸை ஆன் பண்ணல. கடாயில் ஒரு 50 கிராம் கொக்கோ பவுடரும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக பாயில் பண்ண ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 300 ml இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு எக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எந்த கெட்டியும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மறுபடியும் ஒரு 500 ml அளவுக்கு திரும்பவும் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சின பால் தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 500 ml அளவுக்கு பாலை சேர்த்து எந்த கெட்டித்தன்மையும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் ஆட் பண்ணிக்கிட்டு கேஸை ஆன் பண்ணி மீடியமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம போட்ட அகர் அகர் நல்லா கரைஞ்சி வரணும். இந்த டைமில் நல்லா பொடியாக க்ரஷ் பண்ண ஒரு 130 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நல்லா ஸ்வீட்டாக இருக்க சாக்லேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த பேனில் இதை செட் பண்ண போறீங்களோ அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது லைட்டாக திக்னஸ் ஆகும்போது கேஸை ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்கள் எடுத்து வச்ச பேனில் இதை மாற்றிடலாம். இது நல்லா கூல் ஆகணும். இது நல்லா கூல் ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஒரு புட்டிங் இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இதை செஞ்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம வேற ஒரு ட்ரேல மாற்றிட்டு அவ்வளோதான், கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.